Thank you. மேடை கழிக்கிறோம். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி லவித் அவர்களை மேடை கழிக்கிறோம். வாழ்த்த வந்திருக்கும் சசிகுமார் ஜிஎம் அவர்களை மேடை கழிக்கிறோம். கோ ப்ரொடியூசர் தேவராஜ் கிருஷ்ணப்பா அவர்களை மேடை கழிக்கிறோம். Thank you all for coming and supporting. Sorry I can't speak Tamil, so please forgive me. The Rise of Ashoka is a cinema, content-oriented cinema made with passion, love and grit. So please support us throughout like this. We need your support. Thank you all for coming. Thank you all. Sorry. வணக்கம் எல்லாருக்கும் நன்றி. இந்த ரைஸ் ஆஃப் அசோகா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இளைஞன் அவனோட ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணி அவங்க ரைட்ஸை பெற்றுக்கொள்ள தான் இந்த கண்டென்ட். ஸோ ப்ளீஸ் விஷஸ். தேங்க்யூ. தமிழ் சினிமாவும் பார்த்துருக்கு. ஆனால் இப்படி ஒரு மல்டி டேலண்டடான ஒரு ஹீரோயினை நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோன்னு நினைக்கிறோம். ஒரு இன்ஸ்பெக்டரோட டாட்டர், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நேஷ்னல் ஸ்விம்மர், அப்புறம் சிவில் இன்ஜினியர் படித்தவங்க, ஐடி கேர்ளு, எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் நம்ம இவங்களை பார்க்குறோம். அசைந்தாடும் காற்றை போல, புதிதாக பூத்த ஒரு புத்தம் புது மலர் போல, அழகான கனவுகளை அள்ளி வரும் கண்கள், காந்தாரா நாயகி, த ரைஸ் ஆஃப் அசோகாவின் கதை நாயகி சப்தமி கவுடா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். Anavarike Namaskaram. That's all I've learned as of now. And thank you, ma'am. Thank you for that introduction. It was so sweet. Thank you so much. I was supposed to meet you all probably 3 years ago, but I couldn't come for that press meet. Finally here for the Rise of Ashoka song release and press meet with everybody from the media here in Tamil Nadu. And very, very glad and very happy that everybody here from the media in Chennai have come to support us today. And I'm really grateful for this character, and hopefully all of you will also like it. My character's name is Ambika. She's a well-read, especially for that time. The cinema happens in the late 80s to early 90s. So for that period of time, she's a well-read girl. So she has her own ambitions and her own dreams. And the story goes about how the community and how everybody in the community stands for one cause. And she also belongs there. So she also stands up for the cause in her own way. And my favorite would be probably right after just before the song, there's a scene that's one of my favorites. And the climax portion is also one of my favorites. So hope all of you will also enjoy the cinema as much as my family and I enjoyed watching it. And hopefully you give the same amount of love and blessings on me and the entire team. Hopefully you enjoyed the song also that we just released. That's a song that it's actually a folklore. It's a folk song that's been taken and we've adapted into the cinema. So hopefully all of you enjoyed it and you'll enjoy the movie more. Thank you. தேங்க்யூ சப்தமி. அடுத்து நீங்கள் தமிழில் இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. எவ்ரிதிங் கேன் சேஞ்ச் இன் ஒன் டே அப்படின்னு சொல்கிற மாதிரி 2008 மாதேஷா தொடங்கி ட்ராமா, லூசிகா, லவ் இன் மாண்டியா, ராக்கெட், டைகர், அயோக்யா, தி ரைஸ் ஆஃப் அசோகா வரையில் சதீஷோட உழைப்பு படத்துக்கு படம் திருவிழா ஒரு செலிப்ரேஷனாக மாறி இருக்கிறது. ஸ்ட்ரீட் என்னோட இதெல்லாம் பேசி ஆச்சு. ஆக்சுவலி இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஓகே, இது எனக்கு ஒரு பெரிய ஏன்னா ஈவெண்ட் எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பிகாஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல. இந்த ஒரு புதுசாக படம் நான் இங்கே யாருமே இல்லை. கர்நாடகத்துலேயும் நான் ஹீரோ, அது வேறு. அது தமிழ்நாடுக்கு நான் யாருமே இல்லை. அது ஏதோ ஒரு நேச்சர் இருக்குது, நடந்திருக்கு. இந்த படம் அந்த நேச்சரை சப்போர்ட் பண்ணியிருக்கு நமக்கு. அது நேச்சர் தான், இதுதான். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சதீஷ் அவர் எஃபர்ட்டுக்கு அவர் எப்பவும் ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணணும் சார். நான் நைட்டு பேத்தேன், இவ்வளோ எல்லாம் பண்ணுறது ஓகேயா? நான் அவருக்கு இல்லை சார் இப்படி பண்ணணும் சார், நீங்கள் வாங்க சார், நீ எல்லாருக்கும் தெரியும் சார், வாங்க சார், நீ பண்ணணும் சார், அப்படியெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்து இல்லை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம படம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஸ்பெஷல் டே. யூ ஆல் மேட் மை டே. ஒரு சின்ன பையன், ஒரு நம்ம அவ்வா கனசு, நம்ம அவ்வா கனவோடு அது. என்னுடைய மகன் அல்லவருக்கு போகணும், நம்ம படம் பார்க்கணும் எல்லாருமே, அந்த மாதிரி கனவோடு. இப்போ எனக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது, எந்த படமும் கூட அது ஹிட்டா ஃப்ளாப்பா அது நமக்கு தெரியாது. இப்போ படம் பண்ண டைமில் நம்ம ப்ராம்ப்டாக பண்ணியிருக்கோம். படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இந்த 10 இயர்ஸ் கேரியரில் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் அவ்வளோதான் ஹீரோயின் எடுக்கிறது. பிகாஸ் ஐ செலக்டட் வெரி சென்சிபிள் மூவிஸ். ஐ கான்ட் டூ ஸோ மெனி மூவிஸ். இயரில் 3-4 படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்டோரிஸ். தட்ஸ் வை வி ஆர் செலக்டிங், வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இந்த படம் நான் எதுக்கு ಇಲ್ಲಿ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன்? பிகாஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த கதை சாமராஜ் நகர பார்டர், தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா பார்டரில் நடக்கிற கதை இது. அந்த மண்ணு கலரு, அந்த மனுஷன் கலரு, நம்ம கலரு எல்லாமே இதுக்கு மேட்சிங் இருக்குது. நம்ம தமிழ்நாடுக்கு மேட்சிங் இருக்குது. அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ் கூட. இங்கே என்னடா எக்கடா என்னடா வாடா இங்கே இருக்குது. அங்கே நியர் சாமராஜ் நகர கன்னடா அது ஒரு ஸ்லாங் இருக்குது. ஏக்குடா, பாருடா, ஏனுடா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, கல்யாணமே கௌரியில் இங்கே எங்கே என்ன இருக்குங்க? கல்யாணமோ கௌரி கல்யாணமோ இருக்குது. தெலுங்குல என்ன இருக்கு? கல்யாணமே கௌரி கல்யாணமே. தமிழ்ல என்ன இருக்கு? கன்னடத்தில் என்ன இருக்கு? கல்யாணவே கௌரி கல்யாணவே. எல்லா லாங்குவேஜும் ஒன்று தான், எமோஷன்ஸ் ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்தும் சினிமா பண்ணுறோம். இது அசோக உங்களை படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்க கேட்டுங்க. சாரி, எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லியாச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருக்க மன்னிச்சுங்க. இப்போ நான் தமிழ்நாடுக்கு அஃபிஷியலாக என்னுடைய ஸ்டெப்பு வச்சு வந்திருக்கேன். ரிசீவ் பண்ணுங்க. நம்ம டீமு, நம்ம படம் உங்களது. நான் அங்கே உக்காந்து எல்லா தமிழ் படம் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய ஃபேன் ஃபாலோயிங் தமிழ் படம்க்கு இருக்குது. அந்த மாதிரியே நம்ம கதை கூட, நம்ம படம் கூட இங்கே ஜெயிக்கணும், வாழ்க்கணும். அவ்வளோதான். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ. சதீஷ், இந்த மாதேவா சாங் நீங்கள் தான் பாடியிருக்கீங்க. எங்களுக்கு அந்த பாட்டில் ஒரு 2 lines பாடலாமே. லிரிக்ஸ் வேணுது. மாதேவா நான் தெலுங்குல மாதேவா நான் தான் பாடிருக்கேன். இந்த லிரிக்ஸ் நான் தான் ரைட்டிங் பண்ணிருக்குது. அது நேச்சர் மேலே ரைட்டிங் பண்ணிருக்க சாங் அது. அந்த 2 லைன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஒரு கரோனா டைமில் ஒரு சாங்கு ரைட்டிங் பண்ணி நான் என் பொண்ணு அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அது இது பேர் ஒரு லைனு, ஒரு 2 லைனு பாட்டு பாடுறேன். கரெக்டா? பாட்டு பாடுறேன் கரெக்டா? ஓகே. இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ, இந்த உடலை மண்ணிலிருந்து ஈர்த்து கொண்டு எங்கே சென்றதோ, செய்த பாவம் கல்விடா புதிய மந்திரமா, மனிதன் போரும் போருக்கு இது புதிய மந்திரமா, இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ.
இந்த உடலை மண்ணில் இருந்து ஈர்த்து எங்க கொன்று சென்றதோ கொன்று சென்றதோ. கரோனா டைம்ல எதுக்கு இதெல்லாம் வந்திருக்கு, எப்படி இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த சாவு எல்லாம் எதுக்கு நடந்திருக்கு, அதுதான் வச்சு பண்ணியிருக்க சாங் அது. அதுக்கப்புறம் இது 2 லைன் பாடுறேன். இது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது, ஏதாவது மிஸ்டேக் வந்தானா மன்னிச்சுங்க ப்ளீஸ். சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. ஏ சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. அரசி வேறும் நீயே, கங்கை நீரும் நீயே, மனதின் செல்வம் நீயே, விபூதி வில்வம் நீயே, உப்பின் சுவையும் நீயே, ரத்தின் சபையும் நீயே, வானக கைகளும் நீயே, உலக அளவன் நீயே, ராகி அரைக்கல் நீயே, அதன் சுவையும் மனமும் நீயே, அனைத்தும் அணுவன் நீயே, அண்டவானவன் அண்டவானவன் நீயே, அண்டவானவன் நீயே. ஏ சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அசோகா அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சாம்ராட் அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசியில் புத்தி சிதற போய் சாஃப்ட் ஆகிட்டார். ஆமாம். அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோகாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீனில் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் சொன்னுவார், அசோகா நீ சக்கரவர்த்தி தான். எப்படி சக்கரவர்த்தி அந்த ஜாதியில் இல்லை, ஜாதியில் சக்கரவர்த்தி இல்லை, ನಿನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಲೆ ಚಕ್ರವರ್ತಿ. ನಿನ್ನ உள்ளே இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் சக்கரவர்த்தி. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ணுற நீ போடா, அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுதான் சக்கரவர்த்தி அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒன்றுமே இல்லை. காதல் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியாக ஒரு கதை. கம்யூனிட்டியில் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அவன் ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷனில் அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன அவர வேலை அவர குடும்பத்துக்கு வேலை என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்லை என்னுடைய பையன் இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை வரும் இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழில் நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹியர் சார், ரைட். சொல்லுங்க. இது குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும். என்ன சார், என்ன குலத்தொழில், இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீயிங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தான் உங்கள் கதை சொல்லுது. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்கள்து? இல்லை, காஸ்ட் மேலே இல்லை, இது வேலை மேலே இருக்கு. இது வேலை மற்ற நடக்கிற கிரைம் என்ன அங்கே என்ன, அங்கே அர்னிங் ரொம்ப இருக்கு. ஏன்னா முடி எடுத்துறதுக்கு அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டாக வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்ணுறதுக்கு யார் இருக்கு, அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமாக இருக்கா ஒரு பையன் வேணும், அதுதான் அசோகா. இது கேஸ்ட் மேலே, கம்ப்ளீட் கேஸ்ட் மேலே அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்க படம் இல்லை. இது இது ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா
ಈಗ நான் 500 rupees ஐ எம் earning 500 rupees அது நமக்கு வேணும். அது இல்லாமல் என்ன வரும்? அதுதான் பிரச்சனை. 500 நீங்கள் வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்குறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. ಅದರ ನಡುವಲೇ ಬರುವ ನಮ್ಮ ಲವ್ ಸ್ಟೋರಿ. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time. ದ ರೈಸ್ ಆಫ್ ಅಶೋಕ ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ಲಿ ಬரும். ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ மெயின் கான்சன்ட்ரேஷன், கன்னடா தமிழ் மெயின் கான்சன்ட்ரேஷன். பிகாஸ் இந்த கதை வந்து சூட் ஆகுது நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னடா தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டுருக்கு. இப்போ மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னென்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோயினோடு சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா? இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதோ அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணியிருக்க படம் இல்லை. இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்கே தமிழில் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அந்த காசு இருக்கிற படம் ತುಂಬ பார்த்துருக்கேன். நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். இங்கே பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான். அதை நான் பார்த்துருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு. அது இங்கே பார்க்கணும், என்னுடைய ஆசை. நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற கொஸ்டின் கரெக்டாக இருக்கு. ஆமாம், காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிஸ்னஸ் வேணும். இல்லை பிஸ்னஸ் வேணும். பிஸ்னஸ்க்கும் மேலே என்ன, அந்த கேரக்டருக்கு சப்தியுமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவர் மாதிரியே இருக்கு அந்த கேரக்டர். அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிಟಿ ಮೇಲೆ ನಡೆದಿருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு. ನಾವು ஸ்க்ரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அது எல்லாமே இருக்கு. நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்லை. யா A lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age. So now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil. So I'm going to come very, very soon. I have 2 that I'm shooting currently. One is for release. And then one we've already announced, Halagalli. And another one I'm going to start shooting soon. Thank you. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. இந்த பார்பர் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல்